Good morning, children. Let us we are going to continue the previous class tenses. In our previous class, we discussed simple present tense, simple past tense, simple future. You know what are the ideas is we have to discuss in simple present tense, in simple past tense, and simple future. Let us we have to discuss the remaining part continuous and perfect continuouses. So what is the present continuous? First we have to see. In present continuous means an action going on in the present. One action started and it is going on without any interpretations. That is the present continuous. Where we have to use the present continuous, see the picture. In that picture I have given you present continuous. We are using it in three sentences, three ideas is. One is for an action going on at the time of speaking. For example, now you are listening the class. Now I am taking the class. Now we are playing. So each and every sentences which is indicating an action going on at the time speaking. Okay. And then second idea for a temporary actions. What is the temporary actions? See, Rani is learning Kuchipudi dance. The Kuchipudi dance, it will continue nearly 1 hour, 2 hours. More than 2 hours or 3 hours, it won't do that. Okay, so that is a temporary actions. For a future planned actions, already we told it in simple present tense. We said that we have a planned actions. I go to Chennai tomorrow. Already I said, you know that the sentence we can use in simple future. I will go to Chennai tomorrow. Also we can discuss the sentence in present continuous. I am going to Chennai tomorrow. This is a future planned actions. I have prepared some examples for the better understanding of the student. First we have to see for an action going on at the time of speaking. Okay, so in each and every sentences we can see some keywords, now or at present. There is a keyword now or at present. Have you seen in any sentences? Immediately you have to use the sentence only in the present continuous. Okay, ஸோ நவுங்கிற வேர்டோ அட் ப்ரெசண்ட்டுங்கிற வேர்டோ ஒரு சென்டென்ஸில் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா தட் சென்டென்ஸ் நம்ம எதில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்? ப்ரெசண்ட் கண்டினியூஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நவ் ஆர் அட் ப்ரெசண்ட்டுங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுன்னா இப்போ இந்த டைமில் அப்படிங்கிறதாம சொல்லுது. இப்போ இந்த 3 சென்டென்ஸையும் தமிழில் பாருங்கள். ஃபார் அன் ஆக்ஷன் கோயிங் ஆன் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதோ எழுதிட்டு இருக்கும்போதோ அந்த டைமில் என்ன ஆக்ஷன் நடக்குதோ அதை தான் நம்ம ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோமா. அதே மாதிரி பிளான் பண்ண ஆக்ஷன்ஸை, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நான் சென்னை போகிறேன், எங்கள் அம்மா நாளைக்கு ரிட்டர்ன் வருவாங்க, இந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், சிம்பிள் ஃப்யூச்சர்லையும் யூஸ் பண்ணலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லையும் யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சர் கண்டினியூஸ்லையும் யூஸ் பண்ணலாங்கன்னு. ஓகேவா? ஸோ லிசன். இப்போ அடுத்தது பாருங்கள், டெம்பரரி ஆக்ஷன் அப்படின்னா டெம்பரரி ஆக்ஷனுங்கிறது நத்திங்மா. ஒரு ஷார்ட் பீரியடில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் தான் டெம்பரரி அப்படின்னா ஷார்ட் பீரியடுன்னு அர்த்தமா. ஷார்ட் பீரியடில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை தான் டெம்பரரி ஆக்ஷன் சொல்லுவோம். ஸோ ப்ரெசண்ட் கண்டினியூவஸ் அப்படிங்கிறது வி ஹாவ் டு யூஸ் இன் 3 ஐடியாஸஸ். ஒரு ஆக்ஷன் அப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம், ஒரு பிளான் பண்ண ஆக்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுவோம், அண்டு ஒரு ஷார்ட் பீரியடில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை நம்ம ப்ரெசண்ட் கண்டினியூஸ்லி யூஸ் பண்ணலாம். இங்கே கீவேர்டு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இன் தட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் யூ கேன் சி ராதா இஸ் குக்கிங் நவ். அப்போ நவ் அப்படிங்கிற கீவேர்டு இருக்குன்னு, அதனால் நம்ம ப்ரெசண்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிட்டோம். இந்த ப்ரெசண்ட் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர் என்னென்னக்குன்னு நவுனை ஃபாலோ பண்ணி பி ஃபார்ம் ஆஃப் த வேர்பு இஸ் ஆர் ஏஆர்இஆர் இல்லாட்டினா ஆம். ஈஸி எதை ஃபாலோ பண்ணி வரணுமா? சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணி வரக்குள்ளே ஈஸி யூஸ் பண்ணிக்கிறோம். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ தே வி இந்த மாதிரிலாம் ப்ளூரலில் இருந்துச்சு அப்படின்னா அது பக்கத்தில் ஏஆர்இஆர் யூஸ் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் நவுன் ஐ இருக்கு இல்லையா கண்ணு, இந்த ஐ வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி வரும்போது ஆம் யூஸ் பண்ணிக்குவோம். இதான் ஸ்ட்ரக்சர். இதை ஃபாலோ பண்ணி வேர்போட ஐஎன்ஜி அதை பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணிக்குவோம் இல்லையா, அதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அதுக்கு பின்னாடி நவுங்கிற கீவேர்டு இருக்கலாம், இல்லாட்டினா நவுன் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். keyword, if have you seen the keyword அப்படின்னா immediately you can start writing. It should be in the simple present continuousல தான் எழுதுங்க. இப்போ ராதா is cooking now.
ஸோ ஹியர் ராதா இஸ் அ நவுன், ஏஸுங்கிறது பி ஃபார்ம் ஆஃப் த வெர்பு, ராதா இஸ் அ சிங்குலர், அதனால் நான் ஏஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்டு குக்குங்கிறதோட பார்ட்டிசிபல் குக்கிங். ஸோ ராதா இஸ் குக்கிங். நவ் ஏன் இந்த இஸ் குக்கிங் போட்டோம்னா நவுங்கிற கீவேர்டு இருக்கிறதுனால வி யூஸ்டு இஸ் குக்கிங் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டேங்கன்னு. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், விஜய் இஸ் ரைட்டிங் அ லெட்டர் அட் ப்ரெசென்ட். ஸோ இங்கே கீவேர்டு என்னக்குன்னு அட் ப்ரெசென்ட்டுங்கிறது கீவேர்டு, அதனால் அட் ப்ரெசென்ட்டோ நவுங்கிற கீவேர்டோ பார்த்துட்டோன்னா வி ஷுட் ரைட் இட் ஒன்லி இன் த ப்ரெசென்ட் கண்டினியூவஸ். அதனால் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் ப்ரெசென்ட் கண்டினியூஸில் அதாவது பி ஃபார்ம் ஆஃப் தோட வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விஜய் இஸ் ரைட்டிங் அ லெட்டர் அட் ப்ரெசென்ட். வி ஆர் சிட்டிங் இன் த கார்டன். ஸோ இந்த இடத்துல வந்து நவுங்கிறதும் இல்லை கண்ணு, அட் ப்ரெசென்ட்டும் இல்லை. அப்போ நான் ஏன் இந்த இடத்துல ப்ரெசென்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அந்த சென்டென்ஸில் என்ன இருக்குது, நவ்வோ இல்லை அட் ப்ரெசென்ட்டோங்கிற ஒரு கீவேர்ட் நம்மளுக்கு இல்லைனாலும் இருக்கிறதா இமேஜின் பண்ணி நாம் யூஸ் பண்ணலாம். வி ஆர் பிளேயிங். இப்போ வி ஆர் பிளேயிங் அப்படின்னு என்ன அர்த்தம், நவ் வி ஆர் பிளேயிங் அர்த்தங்கன்னு. வி ஆர் டான்ஸிங் அப்படின்னு நவ் வி ஆர் டான்ஸிங். வி ஆர் லிசனிங் த கிளாஸ்னா நவ் வி ஆர் லிசனிங் த கிளாஸ். இப்போ அந்த சென்டென்ஸை whenever you are using the present continuous there is no keyword அப்படின்னா கூட ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குமா, இன்டைரக்ட்லி சம் கீவேர்டு இஸ் தேர் அப்படின்னு அர்த்தம் ஒன்று. இப்போ இந்த இடத்துல கீவேர்டு இல்லைனாலும் என்ன அர்த்தம், நவுங்கிற கீவேர்டு அந்த இடத்துல இருக்குது. வி ஆர் சிட்டிங் இன் த கார்டன், சி இஸ் பிளேயிங் டென்னிஸ், வி ஆர் வாட்டரிங் த பிளான்ட்ஸ், த பேசஞ்சர்ஸ் ஆர் வாண்டரிங் டு அண்ட் ஃப்ரோ, சத்விக் இஸ் ரீடிங் எ புக், தாஸ் இஸ் டீச்சிங் இன் த கிளாஸ், I am listening in the class, we are traveling to Chennai. So all these sentences which has a be form the verb plus அதை ஃபாலோ பண்ணி என்ன இருக்குது கண்ணு, பார்ட்டிசிபிள் இருக்குது கண்ணு. புரிஞ்சா? இப்போ இந்த பார்ட்டிசிபிளுக்கும் ஜெரண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்கம்மா. வாட் இஸ் த பார்ட்டிசிபிள், வாட் இஸ் த ஜெரண்ட்னா, இந்த பார்ட்டிசிபிள் அப்படின்னா கண்ணு நம்ம வேர்பாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். புரிஞ்சா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, வாட்டரிங், வாட்டரிங்கில் யூஸ் பண்ணலாம், ரீடிங், டீச்சிங், லிசனிங், சில வேர்ட்ஸ். இப்போ கோயிங்னு இருக்குல்ல கண்ணு, இப்போ இந்த கோயிங்கிறத வந்து நம்மளால் நவுனாக யூஸ் பண்ண முடியாது கண்ணு. ஆனால் குக்கிங்கிற வேர்டை நவுனாக யூஸ் பண்ண முடியும். என்ன சார் குக்கிங்கிறத நவுன்னா, குக்கிங் இஸ் மை ஹாபி அப்படின்னு வருது இல்லையா கண்ணு. அப்போ குக்கிங் அப்படிங்கிறது என்னது கண்ணு, ஜெரண்ட். வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்துச்சுன்னா நம்ம பார்ட்டிசிபிள்னு சொல்லலாம், ஜெரண்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் ஜெரண்ட்டுக்கும் பார்ட்டிசிபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, த ஜெரண்ட் வி கேன் யூஸ் அஸ் அ நவுன். அதை நம்ம என்ன பண்ணிக்க முடியும், நவுனாக யூஸ் பண்ண முடியுங்கன்னு. இப்போ குக்கிங் இஸ் மை ஹாபி, ரீடிங் இஸ் மை டைம் பாஸ். புரியுதா இல்லையா கண்ணு? இந்த மாதிரி ஒரு வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மை நம்ம நவுனாக யூஸ் பண்ணுறோன்னா அது ஜெரண்ட்டு. நம்ம நவுனாக யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி வி கேன் யூஸ் அஸ் ஒன்லி த வேர்ப் அப்படின்னா வேர்பாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் அ பார்ட்டிசிபிள். ஓகேவா? இப்போ பார்ட்டிசிபிளுக்கும் ஜெரண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஐடியா என்னென்னா ஃபார் அ டெம்பரரி ஆக்ஷன்ஸ்னு. டெம்பரரி ஆக்ஷன் நம்ம ஒரு ஷார்ட் பீரியடில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்ஷன் நம்ம எதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா, ப்ரெசென்ட் கண்டினியூஸ்லி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராணி இஸ் லேர்னிங் குச்சிப்புடி டான்ஸ். அப்போ குச்சிப்புடி டான்ஸை நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு டைம் வந்து ஒரு ஷார்ட் பீரியடாக இருக்கலாம். பெர் டே 2 hours இருக்கலாம், இல்லை 1 year 1 month இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியட். ஒரு ஷார்ட் பீரியடில் நடக்கக்கூடிய ஒரு டியூரேஷனை வி கேன் டிஸ்கஸ் இந்த டெம்பரரி ஆக்ஷன்ஸ்மா. விஜய் இஸ் ஆக்டிங் இந்த ஃபிலிம். அந்த ஃபிலிமில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஆக்டர் விஜயோட ரோல் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஷார்ட் பீரியட் தான். தாஸ் இஸ் ரைட்டிங் எ புக் ஃபார் சில்ட்ரன். சில்ட்ரன்ஸ்க்காக தாஸுங்கிற ஒரு புக் எழுதிட்டுருக்காரு. இது ஒரு ஷார்ட் பீரியட் வாக்கு. ஐ எம் ரீடிங் ஆர்கே நாராயணன்ஸ் த கைட். த கைட் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு விச் இஸ் ரிட்டன் பை ஆர்கே நாராயணன். அவருடைய அந்த புக்கை நான் ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறது இட் இஸ் ஷார்ட் பீரியட். ஐ எம் ரைட்டிங் எ டெஸ்ட். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டோட டியூரேஷன் இஸ் வெரி ஷார்ட். ஸோ ஒரு ஷார்ட் பீரியடில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை நம்ம என்னென்னு சொல்கிறோங்கன்னு ப்ரெசென்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கன்னு ஃபார் அ ஃபியூச்சர் பிளான்ட் ஆக்ஷன்ஸ். நான் ஏற்கனவே சொன்னது தான், சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன். அதே தான் நம்மளுக்கு ஒரு பிளான்ட் ஆக்ஷனை வி கேன் ஆல்சோ யூஸ் இன் த ப்ரெசென்ட் கண்டினியூஸ். சார் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்லேயும் சிம்பிள் ஃபியூச்சருக்கு வித்தியாசம் சொன்னீங்க. சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்னால் என்ன? ஸோ டெஃபினட்டாக ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கக்குள்ள சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். வில்லுங்கிறது டெஃபினட் ஃபியூச்சராக இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணும்போது இட் கேன் பி மாடிஃபைடுன்னு சொன்னீங்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் சார்? இதுக்கு என்னங்க சார், ஃபியூச்சர் ஆக்ஷனை வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ணுறதுனால இதனோட ஆக்ஷன் எப்படிங்க சார் இருக்குன்னா, ஸோ ப்ரெசென்ட் டென்ஸில் சொன்னால் அதே வேல்யூ தாங்கன்னு.
எப்படி டெஃபினட்டாக அந்த ஆக்ஷன் நடக்கும்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்லி யூஸ் பண்ணாலும் ஐ எம் கோயிங் டு சென்னைனா டெஃபினெட்லி இந்த ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது தான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் கண்ணு. ஓகேவா? see the examples. we are visiting Agra this week. definitely we will visit Agra அப்படிங்கிறது மீனிங் கண்ணு. ஒரு நிமிஷம். we are visiting Agra this week. definitely we will visit Agra this week அப்படிங்கிறதாமா. கிருபா இஸ் கெட்டிங் மேரிட் திஸ் ஏப்ரல். டெஃபினெட்லி கிருபாவுக்கு என்ன ஆக போகுது? இந்த ஏப்ரலில் மேரேஜ் ஆக போகுது. வேணு சிங்கிங் அட் த கன்சர்ட் திஸ் சண்டே. கண்டிப்பாக அவன் இங்கே சண்டே பாட போகிறான். ஐ எம் கோயிங் டு அட்டன் த மேரேஜ் டுமாரோ. டெஃபினெட்லி நான் மேரேஜ் அட்டன் பண்ண போகிறேன். த வெட்டிங் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் ஆன் சண்டே. கண்டிப்பாக சண்டே இந்த வெட்டிங் நடக்க போகுது. தேர் ஆர் கோயிங் டு டெல்லி டுமாரோ. they are going to Delhi tomorrow. definitely they are going to Delhi tomorrow. idama meaning we are meeting today in the evening, he is coming tomorrow, he is coming by 7 am train on Monday, we are visiting Chennai next week. so எல்லா சென்டென்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா the action will take place in the future. சார் இந்த சென்டென்ஸை நம்ம சிம்பிள் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணால் தப்பா சார்? நோ ப்ராப்ளம், யூ கேன் யூஸ் இட். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா இன் பப்ளிக் ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா all 4 answers will be given. present tense, simple future, future continuous and present continuous. 4 type of answer will be given in the examination. Don't worry about it. Once again I wanted to remember present continuous we are using it in 3 ideas. First idea is for an action going on at the time of speaking. இப்போ நடந்துட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை we have to use in the present continuous. ஒரு டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு பிளான்ட் ஆக்ஷனாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ்லி யூஸ் பண்ணணும். ஒரு ஷார்ட் பீரியடில் நடக்கக்கூடிய ஒரு டெம்பரவரி ஆக்ஷனாக இருந்தால் அந்த ஆக்ஷனையும் நம்ம ப்ரெசென்ட்டு கண்டினியூஸ்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்களாமா. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, பாஸ்ட் கண்டினியூஸ். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது we are using it in 2 ideasமா. என்ன 2 ideas அப்படின்னா ஆக்சுவலி இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் மோர் ஆர் லெஸ் வி ஆர் நாட் யூஸிங் அட் ப்ரெசென்ட். நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை, ஆனால் யூஸ் பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழில் சொல்லுவோம்ல, நேற்றுக்கு இந்த நேரம், முந்தா நாள் இந்த நேரம், லாஸ்ட்டு சண்டே இந்த டைமில் அப்படின்னு சொல்கிற இல்லையா கண்ணு, அதுதாங்கன்னு ஒரு கீவேர்ட். புரிஞ்சா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை திஸ் டைம் எஸ்டர்டே, பை திஸ் டைம் லாஸ்ட்டு சண்டே அப்படின்னு என்ன அர்த்தங்கன்னு லாஸ்ட்டு சண்டே இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு மீனிங் கண்ணு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தாங்கன்னு பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாருக்கண்ணே 2 ஆக்ஷன் இருக்குங்கண்ணே. ஒரு ஆக்ஷன் வந்து டைமை இண்டிகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், when my uncle entered, when my uncle entered, enteredங்கிறது எனக்குன்னு verb 2. அப்போ verb 2 வந்துச்சுனாவே கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வர கிளாஸ் என்னவாக இருக்கணுங்கன்னு பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும் இல்லையா? அப்போ வென்னுங்கிறது டைமை இண்டிகேட் பண்ணுது. எங்கள் மாமா உள்ளே வந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணோம், நான் தூங்கிட்டு இருந்திருப்பேன், நான் தூங்கிட்டு இருந்தேன், இல்லை நான் படிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனும் என்னவாக இருக்கணுங்கன்னு கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்கணும். அந்த கண்டினியூஸ் என்னவாக இருக்கணும், பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்கணும். அதான் பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ இதில் நம்ம கீவேர்டாக என்ன பார்க்குறோன்னா வென்னு, ஒயிலு. வென்ங்கிறதும் டைமை இண்டிகேட் பண்ணும், ஒயிலுங்கிறதும் டைமை இண்டிகேட் பண்ணும். இது இல்லாமல் இன்னொரு அதாவது வென் ஆர் ஒயில் ஃபாலோ பண்ணி வர்றது என்னவாக இருக்கணும், பாஸ்ட் ஆக்ஷனாக இருக்கணும். இந்த பாஸ்ட் ஆக்ஷனோடு இருந்துச்சு அப்படின்னா, வென்னோட ஃபாஸ்ட் ஆக்ஷன் இருந்துச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸ் பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குங்கன்னு. ஒயிலை ஃபாலோ பண்ணி வர்றது பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா பின்னாடி வர ஆக்ஷன் வந்து என்னவாக இருக்கணுங்கன்னு பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். அப்போ ஒயிலை ஃபாலோ பண்ணி ஒரு டேஷ் கொடுத்து வேர்பை கொடுத்து ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு பின்னாடி பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துட்டாங்கன்னா முன்னாடி வந்து கண்டினியூஸில் இருக்கணும், பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்கணும். வென்னோட பாஸ்ட் ஆக்ஷன் கொடுத்து பின்னாடி இருக்கிற வேர்பு வந்து டேஷ் கொடுத்து பின்னாடி ப்ராக்கெட்டில் வேர்பு கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்கணுங்கன்னு. இதான் பாஸ்ட் கண்டினியூஸோடைய ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் நம்ம மைண்டில் வச்சுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்கன்னு. இப்போ பாருங்கள் என்னென்ன ஐடியாவில் பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோன்னா, ஃபார் அன் ஆக்ஷன் கோயிங் ஆன் at some time in the past. நான் ஏற்கனவே சொன்னாங்கன்னு நேற்றுக்கு இந்நேரம், புரிஞ்சா, போன வாரம் இந்த டைமில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாங்க சம் டைம் இந்த பாஸ்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார் அ கண்டினியூவல் ஹேபிட் இந்த பாஸ்ட். என்னோடய ரெகுலராக ஒரு ஹேபிட்டை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் அந்த ஹேபிட் இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம சொல்கிறது நம்ம ரெகுலர் ஹேபிட் இந்த பாஸ்ட். ஒரு கண்டினியூவல் ஆல்வேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா கண்ணு, ஆல்வேஸ், ஆல் டைம், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கீவேர்ட்ஸை சொல்கிறது தாங்கண்ணே. அதை தான் வந்து கண்டினியூவல் ஹேபிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ லிசன், இப்போ எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். ஃபார் அன் ஆக்ஷன் கோயிங் ஆன் அட் சம் டைம் இன் த பாஸ்ட்.
we are watching television yesterday evening. அப்போ எஸ்டர்டேங்கிறது என்னக்கன்னு இட் இஸ் அ பாஸ்ட் டென்ஸு. ஸோ அதோட இன்னொன்று என்ன இருக்குது, ஈவினிங் அப்படின்னு வந்திருக்கு. எஸ்டர்டே ஈவினிங்னு வந்திருக்கு சார். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எழுதலாமே, வி வாட்ச்டு டிவி எஸ்டர்டே ஈவினிங். இது தப்பாங்க சார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். கரெக்டுமா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பை திஸ் டைம் எஸ்டர்டே ஈவினிங் அப்படிங்கிற ஒரு கீவேர்டாக நீங்கள் மாற்றிக்கோங்க. ஹியர் ஒரு தப்பு ஆயிடுச்சு, அதை பார்த்துக்கோங்க. வி ஆர் வாட்சிங் டெலிவிஷன் பை திஸ் டைம் எஸ்டர்டே ஈவினிங் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா வேண்டாம், வி ஆர் வாட்சிங் டிவி எஸ்டர்டே ஈவினிங். எஸ்டர்டே ஈவினிங் அப்படின்னாவே எஸ்டர்டே, இப்போ நம்ம ஈவினிங் அடுத்த நாள், இந்த நாள் ஈவினிங்கில் உட்காந்துட்டு முதல் நாள் ஈவினிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா அங்கே வேர் வாட்சிங் யூஸ் பண்ணிக்கிறேங்கண்ணே. இப்போ இங்கேயும் அதே ரூல் தாங்கண்ணே. அங்கே வந்து இஸ் ஆர் ஆம் யூஸ் பண்ணோம் ப்ரெசென்ட் கண்டினியூஸில். ஆனால் பாஸ்ட் கண்டினியூஸில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வாஸ் வேர் கண்ணு. வாஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னா சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா, இப்போ சி வாஸ், ஹி வாஸ், ரவி வாஸ், ராணி வாஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணே. ஆனால் ப்ளூரல் தே வேர், புரிஞ்சக்கண்ணே. சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா தே வேர், வி வேர், ஓகேவா. ராஜு அண்ட் ரவி வேர், ஓகேவா. ரெண்டு நவுன் அண்டுங்கிற கன்ஜெக்ஷன் வச்சு லிங்க் பண்ணியிருந்தாலும் ப்ளூரல் தான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேர் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ விங்கிறது ப்ளூரல், அதனால் வி வேர். வாட் இஸ் த வேர்பு, வாட்ச். வாட்சோட பார்ட்டிசிபிள் வாட்சிங். ஓகே, வி வேர் வாட்சிங் டெலிவிஷன். I was sleeping in the afternoon. My uncle came when I was reading the novel. Okay, so my uncle came. Okay, my uncle came அப்படிங்கக்குள்ள என்னமா it is indicating past time. இதுக்கு பின்னாடி என்ன வருது, வென்னுங்கிற ஒரு டைமர். என்னோட அங்கிள் வந்த டைமில் இப்போ புரிஞ்சுக்கோங்க. my uncle came when I was reading the novel. When I was reading the novel, my uncle came. We were listening the program the whole evening. இப்போ the whole evening அப்படின்னு வருது இல்லையா கண்ணே. the whole eveningனு வரக்குள்ளே நீங்கள் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் கூட யூஸ் பண்ணலாங்கண்ணே, ஓகேவா. அது நான் வரும்போது சொல்லித்தரேன். we were listening the program the whole evening. while he was filling in the hole, the dogs was digging another. ஓகேவா. அதாவது மீனிங் எனக்கு ஃபில்லிங் இந்த ஹோல் அப்படின்னா ஹோல்னு ஓட்டை. ஸோ வைல் ஹி வாஸ் ஃபில்லிங் த ஹோல், ஒரு ஹோலை வந்து ஏதோ ஒன்று போட்டு மூடிட்டு இருக்கும்போது த டாக் என்ன பண்ணுது, டிக்கிங் அனதர். இது இன்னும் அந்த டாக் என்ன பண்ணுது, இன்னொரு டிக்கிங் அப்படின்னா தோன்றதுன்னு அர்த்தங்கண்ணு. இன்னொரு ஹோலை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தங்கண்ணு. இப்போ த டாக் வாஸ் டிக்கிங் அனதர். இந்த டாகும் இதில் சைமுல்டேனியஸ் ஆக்ஷன் கண்ணு. இவரும் இந்த ஹோலை அடைச்சிட்டு இருக்காரு, அந்த டாகும் என்ன பண்ணிகிட்டு இருக்கு கண்ணு, இன்னொரு ஹோலை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது. வென் ஹி அரைவ்டு, நான் ஏற்கனவே கீ சொன்னேன் இல்லையா கண்ணு. வென்னோட ஒரு பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் என்ன இருக்கணும், பாஸ்ட் கண்டினியூஸில் வரணும். ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் வாஷிங் ஹர் கிளாத்ஸ். ஓகே, த பாய் வாஸ் நாக்ட் டவுன் பை அ கார் வைல் ஹி வாஸ் கிராசிங் த ரோடு. வேர் வேர் யூ லிவிங் when the war broke out? The sun was just setting as they reached the hill. While he was reading, she was playing. So here also there are two simultaneous actions given. So see the examples very clearly. Suppose you have any doubt about the sentences அப்படின்னா immediately after the class you just make me a phone call. Okay, the second action பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையாம்மா, the continual action, the alwaysங்கிற ஒரு கீவேர்டு வந்து பாஸ்ட் டென்ஸை இண்டிகேட் பண்ணியிருந்துச்சுன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸில் தான் யூஸ் பண்ணணுங்கன்னு. இப்போ he was always talking about his greatness. She was always telling us about her husband. Sadvik was always thinking about her failure in the exam. He was always sulking. He was always abusing others. She was constantly crying those days. They were continuously threatening us. She was always grumbling. He was always telling lies. He was always cheating others. So in all sentences we can see always அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது. பட் அல்வேஸை ஃபாலோ பண்ணி there is no past time இண்டிகேட் பண்ணலை. அப்போ என்ன பண்ணலாம், we can also use it in the present continuous as well as in the past continuous. ஏன் அப்படின்னா பாஸ்ட் கீவேர்டு இருந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸில் தான் எழுதி ஆகணும், வேறு ஐடியாவே மாற்ற முடியாது கண்ணு. இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸு கீவேர்டு இருக்குது, அல்வேஸுங்கிற ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் இருக்குது அப்படின்னா கண்டினியூவல் ஹேபிட்டுன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பாஸ்ட் கண்டினியூஸில் மட்டும்தான் கண்ணு யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் கண்டினியூவஸ். ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் அப்படின்னா என்ன அர்த்தங்கன்னு, ஸோ an action will be going on in the future. நாளைக்கு இந்த நேரம் சொல்லுவோம் இல்லையாக்கண்ணே, டுமாரோ பை திஸ் டைம், இல்லைன்னா பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், பை திஸ் டைம் நெக்ஸ்ட்டு சண்டே, பை திஸ் டைம் மை பர்த்டே, நெக்ஸ்ட்டு பர்த்டே. ஸோ இந்த மாதிரி கீவேர்டெல்லாம் சொல்லும்போது
அது வந்து இட் இஸ் இண்டிகேட்டிங் பை திஸ் டைம்னா இப்போ, அதாவது நவுங்கிற கீவேர்டு. பை திஸ் டைம்ங்கிறது என்னமா, இட் இஸ் இண்டிகேஷன், நவுங்கிற ஒரு இண்டிகேஷன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வர்றது ஃப்யூச்சர் வருது. புரிஞ்சக்கன்னு பை திஸ் டைம் ஃபாலோ பண்ணி பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் பாஸ்ட் கண்டினியூவஸ். பை திஸ் டைம் அதாவது நவுங்கிற கீவேர்டு இருக்குது இண்டிகேட் பண்ணி ஃப்யூச்சர் இருந்துச்சுன்னா அது ஃப்யூச்சர் கண்டினியூவஸ்மா. ஃபார் அன் ஆக்ஷன் கோயிங் இன் ஃப்யூச்சர், அதுதாங்க நான் பை திஸ் டைம் சொல்கிறது. ஃபார் ஃப்யூச்சர் பிளான்ட் ஆக்ஷன், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா கண்ணு, டுமாரோ இஸ் அ ஹாலிடே, இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா. ஐ கோ டு சென்னை டுமாரோ, நான் நம்ம 4 ஐடியாஸஸ் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். ஐ கோ டு சென்னை டுமாரோ, ஐ எம் கோயிங் டு சென்னை டுமாரோ, ஐ வில் கோ டு சென்னை டுமாரோ, ஐ வில் பி கோயிங் டு சென்னை டுமாரோ. இன் ஆல் சென்டென்சஸ் நம்ம சொல்கிறது தான் பிளான்ட் ஆக்ஷன்ஸு. ஸோ பிளான்ட் ஆக்ஷன்ஸை நம்ம 4 ஐடியாஸஸ் 4 டென்சஸில் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூவஸ். இந்த 4 ஐடியாஸஸில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்கன்னு. இப்போ பாருங்க, when I go home, ஓகே, when I go home, லிசன்மா, வென்னை பார்த்த உடனே பாஸ்ட் கண்டினியூஸ் பேரக்கூடாது. வென் ஃபாலோ பண்ணி ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. அப்போ என்னவா இருக்கணும், கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இருக்கணும். when I go home, she will be waiting for me. when she gets home, her husband will be getting angry with her. when I return in the evening, she will be sitting in the garden. at this time tomorrow, or by this time tomorrow, we will be attending the party. நாளைக்கு இந்த டைம், at this time or by this timeங்கிறது என்னம்மா, ஸோ tomorrow, by this time, now tomorrow அப்படிங்கிறது மீனிங் கண்ணே. we will be attending the party. we will be visiting the zoo at this time tomorrow. I shall be going to Delhi by this time tomorrow. At this time tomorrow, we will be enjoying our holiday. when I visit my grandma's home, when I visit, visitங்கிறது என்னமா, verb 1, verb whenங்கிறது it is indication of time. they will be cooking non-veg for me. by this time next Sunday, I will be attending the prayer. we will be traveling to London at this time next Monday. ஓகேவா? ஸோ இதில் எல்லா சென்டென்ஸ்லையும் யூ கேன் சி வென்னோட ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் ஒன்று இருக்குது. இல்லாட்டினா பை திஸ் டைம் ஃப்யூச்சர் ஆக்ஷன், ஆர் அட் திஸ் டைம் ஃப்யூச்சர் ஆக்ஷன் டைம் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர் கண்டினியூஸில் மட்டும்தாங்க யூஸ் பண்ண முடியும். இந்த பிளான்ட் ஆக்ஷன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளான்ட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா, ராதா வில் பி ஓப்பனிங் அ நர்சிங் ஹோம் நெக்ஸ்ட் வீக். ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக வில் பி ஓப்பனிங் ஆர் வில் ஓப்பன், இஸ் ஓப்பன், சாரி இஸ் ஓப்பனிங், இல்லாட்டினா ஓப்பன்ஸ், ராதா ஓப்பன்ஸ். இந்த மாதிரி எந்த டென்ஸில் வேணாலும் எழுதலாம், யூ வில் கெட் மார்க். they will be selling tickets for the benefits, so next week. we will be getting married this July. she will be cooking the food tomorrow. I will be meeting him tomorrow. I will be seeing the principal tomorrow. I shall be writing the thesis in the evening. we will be watching television in the night. he will be marrying with Sita on Monday. Sadvik will be staying here next Monday. Saying next month. All these sentences, above the 10 sentences, you can see some keyword which is indicating future time. ஸோ ஃப்யூச்சர் டைம் இருக்குது, ஆனால் இது டெஃபினட்டாக பிளான் பண்ணன ஒரு ஆக்ஷன், இட் வில் பி ஹேப்பன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸில் யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிள் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில். வை ஐம் டெல்லிங் அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னா, சம் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஹாவ் லிட்டில் பிட் டவுட். என்ன டவுட் அப்படின்னா, எந்த டென்ஸில் எழுதுனா கரெக்டு, இந்த டென்ஸில் எழுதுனா தப்பா அப்படின்னு நீங்கள் எந்த விதமான தாட்டும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஐ எம் டெல்லிங் இட் அகெயின் அண்ட் அகெயின். இந்த ஐடியாஸை நம்ம 4 டென்சஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இன் 4 டென்சஸ்க்கான ஆன்சர் வில் பி given in the answer key. Don't worry about the examination. Thank you. Today's class is over. Let us be out to see the perfect in the next class. Thank you, children.